நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடத்தில் எதுவுமே இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்கள் கிருபை. உங்கள் கிருபை இருந்தால் இல்லைன்னா நானும் இல்லை. சொல்கிறார், என்னை அழைத்தவர் நீர் தான், என்னை தொட்டவரும் நீர் தான், நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்வது உங்கள் கிருபை, இதுவரையிலும் வளர்ந்து வந்ததும் உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைக்க போகிறதும் உம்முடைய கிருபை மாத்திரமே. ஆமாம், எத்தனை பேர் அதை விசுவாசிக்க உங்களால் கூடும்? இயேசு எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? ஆமாம், எல்லாமே அவர் கேட்ட ஒரே கேள்வி தான். இன்று அதிகாலையில் எழுந்து இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாயா, இத்தனை அதிகாரம் வாசித்தாயா, இதெல்லாம் கேட்கல. அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசிக்கிறாயா? இதை தான் கேட்டார். அப்போ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். நான் வாழ்ந்தது கிருபை, வளர்வது அவருடைய கிருபை, என்னை உயர்த்த போகிறதும் அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் நான் வாழ்ந்தது அவருடைய கிருபைன்னு சொல்ல முடியும்? ஆமாம், நான் வளர்ந்ததும் அவருடைய கிருபை தான். ஆமாம், வளர்ந்தது அவருடைய கிருபை தான். எப்படி கர்த்தாவே நான் இனியும் வளர போகிறேன்னா ஹைட்டில் இல்லை, இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ போகிறேன், இந்த சமுதாயத்தில் எல்லாரும் முன்னாடிக்கு நான் எப்படி வளர போகிறேன், நான் இனியும் எப்படி நடக்க போகிறேன் என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படாத முன்னாடி எங்கெங்கேயோ ஓடின்னு இருந்த, அங்கேயே உன்னை தப்பு விற்று உன்னை என் இடத்து கொண்டு வந்த நான். அங்கெல்லாம் தப்பு வச்சு கொண்டு வந்தவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? அவரை கரத்தை விட்டு வெளியில் இருக்க பார்த்தே நம்மளை அழகாக மேய்த்து நம்மளை வழி நடத்தி கிட்டி கொண்டு வந்து சேர்த்த தேவன், இப்போ அது அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கும்போது நம்மளை விட்டுருவார். அவர் தகப்பன் தாயும் கைவிடலாம், ஆனால் நம் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வளர்வது அவருடைய கிருபை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும்? கிறிஸ்டி உட்காரு, எல்லாத்துக்கும் மெயினாலே நீ தான். இதை பூட்டிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். நான் இங்கே கஷ்டப்பட்டு வழி நடத்தினா அவங்க கஷ்டமே இல்லாமல் கீழே வழி நடத்தினுக்கிறாங்க. நான் வாழ்வது உங்கள் கிருபை, வளர்ந்தது உங்கள் கிருபை. அடுத்த வார்த்தை சொல்லுது, என்னை உயர்த்தி வைக்க போகிறதும் உம்முடைய. எல்லாம் நான் ஏதோ செய்யறதால நடக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே எங்கள் தகப்பன் கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால், சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால், ஒருவன் தான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள்னா என்ன அர்த்தம்? பழையவைகள்னா எல்லாமே சேர்க்கறது. அதாவது எதெல்லாம் உங்களுக்கு தோல்வி நடந்ததோ, தோல்வின்னு எத்தனை பேர்? நிறைய எனக்கு வாழ்க்கையில் தோல்வி நடந்திருக்கு பிரதர். தோல்வியே நடக்காத வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் தோல்வியே இல்லாமல் நான் வந்திருக்கிறேன் இது வரலாம்? ஆமாம், அவன் தோல்வியே இல்லாமல் தான் வந்துக்கிறான். கண்டிப்பாக ஒரு குட்டி பையன் தூக்குறான், எனக்கு தோல்வியே இல்லைன்னு. நான் தோல்வியே இல்லாமல், ஏன் வசனமும் அதுதானே சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால்
அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவன் குழந்தை 1.5 வயசு இருக்குமா, அவனுக்கு 1 வயசு 1.5 வயசு இருக்கும். அவன் தூக்குறான், கஷ்டமே இல்லாத வந்துன்னுக்கிறான். அந்த இடத்துக்கு வந்துடணும், நம்ம குழந்தைய போல மாறிடணும். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? நான் பழையபடி ஸ்கூலுக்கே போனால் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் சொல்ல? ஸ்கூல் படிக்க பார்த்து நீங்களாம் எத்தனை பேர் சொன்னீங்க, எப்படா நான் சம்பாதிக்க வேலைக்கு போவேன்னு எத்தனை பேர் சொன்னீங்க? இப்போ தெரிஞ்சா அந்த லைஃப் எவ்வளோ பெட்டருன்னு. ஏசு எவ்வளோ அழகாக அக்யூரேட்டாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அப்பா நீ குழந்தையாகவே மாறிடு, நீ மாறினா நீ கஷ்டப்படாமல் அழகாக பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். வளர வளர தான் தெரியுது, அடாப்பா நம்ம ஸ்கூலுக்கே போயிருக்கலாம்டா. எந்த பிரச்சனையும் இல்லை பாரு. டைமுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்து கரெக்டாக ஃபீஸை கட்டி நம்ம திட்டு வாங்குறோமோ இல்லையா, பேரண்ட்ஸுக்கு தான் திட்டு. அது ஃபீஸ் கட்டலைன்னா எந்த பாடாக இருந்தாலும் அவங்களோட போயிடும். ஆனால் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் சொல்கிறேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் உங்கள் தோல்விகள் ஏராளமானதாக இருக்கலாம், அந்த பழையவைகள் யாவும் எப்படி மாற்றுறாராம் கர்த்தர்? புதிதானவைகளாக மாற்றுறார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. என்னை உயர்த்த போகிறது யாரு? என்னை உயர்த்த போகிறது உம்முடைய கிருபை. சொல்லுங்கள், என் பழசெல்லாம் புதுசாக மாறப்போகுது. ஆமாம், ஒரு சட்டை வாங்கினா தானே நம்ம இன்னொரு சட்டை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். பழைய சட்டை வீட்டில் ஒன்று வாங்கினோன்னா அதை என்ன பண்ணிடுறோம், குத்துறோம். ஏன்னா அது பழசாயிடுச்சு, நம்மளுக்கு வரப்போகிறதுலாம் புதுசாகுது. ஆனால் நகையை மட்டும் பாருங்கள், கொடுக்கவே மாட்டோம் புதுசு வாங்கினா. இல்லை, எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க புது நகை வாங்கிட்டு பழைய நகையை கொடுத்தது இல்லைல்ல? அது என்ன பண்ணுறீங்க, அது கண்ணுங்கரையில்னு ஆனாலும் அடுத்தது எத்தனை போய் அதை பாலிஷ் பண்ணி மீண்டும் அதை என்ன பண்ணுறீங்க, புதுசாகிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா உன் லைஃப்பை பாஸ்ட் மட்டும் இல்லைப்பா, ப்ரெசன்ட் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் மட்டும் இல்லை, உன் பாஸ்ட்டையே நான் புதுசாக மாற்றுவேன். எத்தனை பேர் எனக்கு அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், நான் பாஸ்ட்டெல்லாம் நான் எனக்கு மாறணும். ஆமாம், யவீருன்ற ஜெப ஆலய தலைவன் என்ன பண்ணுறான், இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறான், என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறான், ரொம்ப மரண அவஸ்தைப்படுறான்பா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்ட்டு அவர் போயின்னுக்கிறாரு. அதை காதிலே வாங்கலை அவர். யார்? ஏசு. காதிலே வாங்கலை, என்னை தொட்டது யார் அப்படின்னு போயினே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவங்க வெகு நேரம் ஏராளமான கதையை வந்து ஏசிக்கிட்ட எனக்கு இப்படி ஆச்சு அப்படி 12 வருஷம் கதையை கொட்டுனுக்குது போல். ஆனால் அங்கே வந்து மரண அவஸ்தை உடனே வரும் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் இவர் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது, அப்பா அவர் ஏன் பார்க்க போய் கஷ்டப்படுத்தின்னு இருக்கேன், உன் பொண்ணு செத்து போச்சு, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு. ஏசு போகாமல் இருந்தாரா? கிடையவே கிடையாது. என்னருமா பண்ணார், நீ யாரா என்னை பார்த்து சொல்கிறது போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு? என்றைக்கும் நான் உங்கள் வருத்தத்தாண்டா தீக்கிறவன், எனக்குன்னு ஒரு வருத்தமோ கிடையாது அப்படின்ட்டு போயிட்டு செத்து போன அந்த பொண்ணை என்னது சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, பழையவைகள் பழசாக போன அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அதாவது ப்ரெசண்ட்டில் இருந்தால் தான் ஒருத்தர் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், இல்லை ஃப்யூச்சரை கூட எது வேணாலும் பண்ணிடலாம். இல்லை ப்ரெசண்ட்டில் உயிர் நாடி இருந்தால் அவங்கள எப்படியாவது பிழைக்க வச்சிடலாம். ஆனால் செத்து போனவங்கள பிழைக்க வைக்கவே முடியாது. ஆனால் தேவன் ப்ரெசண்ட்டுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஃப்யூச்சருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, என்னுடைய கடந்த காலத்திற்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். என்னுடைய பழசு எல்லாமே புதுசாக போகுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய பழசு? ஆமாம், உங்கள் வீடு பழசாக இருக்கலாம், அது புதுசாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், பழசையும் புதுசாக மாற்ற போகிறாரு, ப்ரெசண்ட்டையும் அது நடத்த போகிறாரு. ஃப்யூச்சரை இதை விட பிரைட்டாக என்னை உயர்த்தி வைக்கிறது அவருடைய கிருபை. சொல்லுமா, அந்த வரி மட்டும் சொல்லுமா, நான் வாழ்வது உங்கள் கிருபை, நான் வளர்ந்தது உங்கள் கிருபை. நான் வாழ்வது உங்கள் கிருபை,
நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. உங்க கிருபையே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. அருமையான பாடல் இது. அவருடைய கிருபை தான் நம்மளை வழி நடத்துகிறது, அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது, அவருடைய கிருபை தான் நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை நான் உயர்த்த முடியாது, ஆனால் என்னை ஒருத்தரால் உயர்த்த முடியும். உங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா அது பல வழியில் கொண்டு போவோம். ஆனால் தேவன் ஒருவரை மட்டும் நினச்சிங்கன்னா அது ஒரே வழியில் உங்களை வழி நடத்தும்.